Hi students, 12th standard accountancy, payment and death of the partner. Exercise sum number 7 பார்க்கலாம். Kyle, Mala and Neela are partners sharing profits in the ratio of 2:1. Kyle retires and the new profit sharing ratio between Mala and Neela is 3:2. Calculate the gaining ratio. இங்கே கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கயல், மாலா, நீலா 3 பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் அவங்க எப்படி ப்ராஃபிட்ல ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2:1ங்கிற ரேஷியோ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 3 பார்ட்னர்ல கயல்ங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டையர் ஆயிட்டாங்கனாக்கா ஒரு பார்ட்னர் விலகினாலோ அல்லது ஒரு பார்ட்னர் நியூவா அட்மிஷன் ஆனாலோ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. ஸோ இங்கே கயல்ங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்றதுனால அவங்களுடைய ஓல்டு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஸோ மிச்சம் இருக்கிறது யாரு, மாலாவும் நீலாவும். இந்த 2 பார்ட்னரும் சேர்ந்து நியூ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நியூ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்றதையும் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அப்போ மாலா அண்ட் நீலாவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 3:2ன்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ 3/5 மாலாவுக்கும் 2/5 நீலாவுக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த கெய்னிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கெய்னிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க நியூ ஷேர்லேருந்து ஓல்டு ஷேரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கெய்னிங் ரேஷியோ வந்துடும். இப்போ மாலா அண்ட் நீலாவுடையது நியூ ஷேர் எவ்வளவு, 3/5, 2/5. இதுதான் நியூ ஷேர். ஓகேங்களா? ஸோ மாலாவுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 2/5. நீலாவுடைய ஓல்டு ஷேர் 1/5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன கிடைச்சிடும், கெய்னிங் ரேஷியோ என்னன்னு, கெய்னிங் ஷேர் என்னன்னு தெரியும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டினாமினேட்டர் செக் பண்ணுவோம். டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 5ங்கிற நம்பரை காமன் நம்பரா எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ டைரக்டா என்ன செய்யலாம், நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ 3ல 2 போச்சுன்னா 1, 2ல 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ மாலா அண்ட் நீலாவுடைய கெய்னிங் ரேஷியோ எவ்வளவு வருது, 1/5:1/5 வருது. நம்ம டினாமினேட்டர் வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா சேமா 5ங்கிற டினாமினேட்டர் வந்ததுனால டினாமினேட்டர் வேல்யூ கன்சிடர் பண்ணல. அப்போ நியூமரேட்டர் வேல்யூ தான் எப்பவுமே ரேஷியோவுக்கு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ என்ன வருது, 1:1. இல்லைன்னா 1/5 எடுத்தாலுமே என்ன ரேஷியோல வருது உங்களுக்கு, கெய்னிங் ரேஷியோ மாலா அண்ட் நீலாவுக்கு 1:1 கிடைக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.